அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசுவதற்கு 1000 தலைப்புகள் இருக்குது. மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒன்று பேசுவதற்கு 1000 தலைப்புகள் இருக்குது. எழுதுவதற்கு 2000 தலைப்புகள் இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இங்கே இருக்க ஊடகங்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய குரலற்றங்குரல்களோ நடுநிலைவாதிகளுக்கு நேரம் கிடையாது. அவங்களுக்கு என்ன நேரம்னா, அமெரிக்காவில் நடிகர் விஷால் எந்த பெண்ணு கூட போகிறாரு, அந்த பெண்ணை பார்க்கும்போது, அதாவது ஒருத்தர் காணொலி எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை ஏன் மறைச்சிக்கிட்டு ஓடுறார், அந்த பெண்ணு யார் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு இங்கே நிறைய குரலற்றங்குரல்கள் இருக்குது. சென்னையில் எண்ணெய் வெள்ளம் கசிஞ்சிருச்சு. சென்னையில் இந்த நடக்கக்கூடிய மிக்ஜாம் புயலில் கசிஞ்சிருச்சு. அதில் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மீனவர் குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதை இங்கே பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ சமீபத்தில் எண்ணூரில் ஒரு உரக்கம்பெனியிலிருந்து அம்மோனியா என்கின்ற ஒரு வாயு வந்து இரவோடு இரவாக ஒரு கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய 10-20 கிராமங்கள் வெளியேறக்கூடிய அவல்நிலை வந்திருக்கு. காரணம், அந்த சுவாசிக்கக்கூடிய காற்றில் அந்த அம்மோனியா வந்து கலந்துருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு பெரிதளவில் மூச்சு திணறல் யார் எதிர்பாராத நேரத்தில் நடந்திருக்கு. இதை பேசுவதற்கு இங்கே குரலற்றங்குள்ள தயாராக இல்லை. ஆனால் அவங்க எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேராக நடிகர் விஷால் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. நடிகர் விஷால் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. ஒரு பெண்ணை பார்த்ததும் அவர் வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்காரு. அந்த பொம்பளை வந்து மறைச்சிக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு ஓடி போகிறாரு. அப்படி மாதிரி நான் இதை பற்றி பேச உங்கள்கிட்ட வரலை. யார் அண்ணன் செந்தில் என்ன பேசுகிறார், இதை பற்றி பேசலாம் உங்கள்கிட்ட வரல அப்படி நான் இன்றைக்கி நான் பேச மாட்டேன். அது அவருடைய காசில் அவர் வந்து போயிருந்தார். அமெரிக்கா போட்டும் லண்டன் போட்டும் இல்லை எங்கேயும் அவர் போட்டும் அவர் சொந்த காசில் போய்கிட்டு இருக்கா. யார் கூட சுற்றிக்கிட்டு இருக்க தப்பு கிடையாது. ஆனால் அதை சொல்ல நான் வரல. ஆனால் நீங்கள் இப்போ அதாவது சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது கேள்வி கேட்ட விஷால் அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை வரும்போது ஏன் கேள்வி கேட்க வரல, ஏன் அமெரிக்காவுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்லி அண்ணன் அழகாக கேள்வி கேட்கப்பல. அப்போ கேள்வி கேட்டீங்க விஷால் அவர்களே, இப்போ நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கேள்வி கேட்குறாரு. உண்மையிலேயே நடிகர் விஷால் அவர்கள் வந்து எதற்காண்டி பேசினார்னா, அவர் வீட்டில் மழை வந்திருக்கு. இதான் ஒரு கான்செப்ட். அவர் வீட்டில் மழை வந்திருக்கு, அதனால் அவர் எடுத்து பேசினார். அதையோடு ஒப்பிட்டுக்கிட்டு மாரி செல்வராஜையும் உள்ளே சேர்த்து மாரி செல்வராஜ் சொந்த ஊரில் பண்ணும்போது கேள்வி கேட்டாங்கன்னு. யார் மாரி செல்வராஜை கேள்வி கேட்டா? மாரி செல்வராஜ் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி யார் சொன்னால்? நம்ம சேனல்லையே நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம். மாரி செல்வராஜ் தான் வருவார், மாரி செல்வராஜ் தான் கேள்வி கேட்பார், அவர் ஊர் அவர் நிற்பார் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது எதுவுமே தெரியாது, எதுவுமே பார்க்க மாட்டார், எதுவுமே அவர் மட்டும் தான் கேள்வி கேட்பார். மற்ற கேள்விகள்லாம் பார்க்கவே மாட்டார். அவர் வந்து அது யார் பேச அந்த அதை வர பார்க்கவே மாட்டார். காதை மூடிக்கிறார், கண்ணை பொத்திக்கிறார், வாயை பொத்திக்கு இருந்துக்கிறார். இந்த தவிர அவருக்கு ஒன்றுமே தெரியாது. விஷாலை கேள்வி கேட்குறாரு. விஷால் பார்த்துக்கிட்டீங்க, சென்னை வெள்ளத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி வரக்கூடிய வெள்ளத்துக்கு கேள்வி கேட்டிங்களா, மாரி செல்வராஜ் களத்தில் நிற்கார் அப்படிங்கார். இது எவ்வளோ அபத்தமான ஒரு வாதம். இதே மாரி செல்வராஜை பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்போம். உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இப்படி மடத்தனமான கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸ்டெர்லைட் போராட்டம் 2018 நடந்துச்சு. அப்போ மாரி செல்வராஜ் திரைப்படம் வந்து இயக்குனர் ஆகிட்டார் ஆல்ரெடி அவர் வந்து. அப்போ அதே தூத்துக்குடி மக்கள் கண்டு மாரி செல்வராஜ் எங்கெங்கே போனேன்னு சொல்லி கேட்டால் எவ்வளோ முட்டாத்தனமான வாதமாக இது இருக்கும். ஒரு நடிகருங்க வந்து அவங்க பிரச்சனையை தான் பார்ப்பாங்க தவிர அரசியலுக்குள்ளே வரணுங்க நம்ம என்னைக்கு எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதான் உண்மையும் கூட. ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு அவர் சினிமாவில் பேசுகிறது தான் அவருடைய வேலையை தவிர ரியலாக பண்ணுறதுன்னு அவருடைய வேலை கிடையாது. அதற்கு தான் நம்ம மக்கள் பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினர், கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, அப்புறம் ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லி எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம்னா நமக்கு வேலை செய்ய தான் அவங்க வந்து. அப்போ இந்த நடிகர்கள் வந்து அவங்க திரையில் நல்லா பேசுவாங்க, அம்முட்டு தான் களத்துக்கு நீ ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறது அப்பத்தமான ஒரு விஷயம். இதே மாரி செல்வராஜ் அவர்கள் ஏன் சென்னையில் வேலை பார்க்கல, தூத்துக்குடினா வந்து நின்றுட்டார் சொந்த ஊர் மக்கள். அப்போ சென்னையில் ஒரு மக்களை கண்ணுகளாக முட்டுறணுமா, சொந்த ஊர் மக்களை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ முட்டாத்தனமான ஒரு வாதமாக இருக்குது. இந்த மாதிரி மங்குனித்தனமான மடத்தனமான ஒரு கேள்வியை தான் இந்த தமிழ் கேள்வி செஞ்சு என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் விஷால் நீங்கள் ஏன் தென் மாவட்டங்களுக்கு வரலை, தென் மாவட்டங்களை பற்றி என் கேள்வி கேட்கல, அப்போ நீங்கள் பொதுநலவாதியாக நீங்கள் பேசக்கூடியவங்க, அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும், நீங்கள் அமெரிக்காவுக்கு பேர்க்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். நடிகர் விஷாலுடைய பேரை சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒருத்தர் தான் செந்தில்வேலு. நடிகர் விஷால் பேரை கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நடிகர் விஷால் அவரோட துறையில் நேர்மையாக இருக்க நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். அவரோட துறையில் மொக்க படம் கொடுக்கார், கன்றாய் கொடுக்காத பிரச்சனை கிட்டதான் 20 படம் நடிச்சிட்டார் அவர். ஆனால் அவர் துறையில் நேர்மையாக இருக்கார். இதே செந்தில்வேலு அவரோட துறையில் அவர் நேர்மையாக இருக்கிறாரா?
நீங்கள் என்னங்க விசாலை பற்றி கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் பொதுத்துறை பற்றி பேசக்கூடாது நீங்கன்னு, அது உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா, இந்த நவீன ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்கார், அந்த ட்விட்டரை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு பட இயக்குனர், அவர் சென்னையில் தான் இருக்கிறார். அவர் இந்த மலை வெள்ளத்துக்கு வந்து நின்னார் அவர் இல்லை? அந்த பா ரஞ்சித்துன்னு சுற்றிட்டு இருக்கார் ஒருத்தர், பா ரஞ்சித்துன்னு. அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டது வட சென்னை தான். சென்னையை வச்சு படம் எடுத்தார், மெட்ராஸு அப்படின்ட்டு. அப்போ அந்த மக்களுக்காண்டி பா ரஞ்சித்து போய் குரல் கொடுத்தாரா? அப்படி இதே செந்தில் அவங்கள பற்றி கேள்வி கேட்பாரா? நடிகை விஷாலை கேள்வி கேட்கக்கூடியவர் விஷால் வீடியோ எடுத்து போட்டுட்டார். அதான் இவங்களுக்கு பெரிய வன்மம். விஷால் வீடியோ எடுத்து போட்டதுனால விஷால் அமெரிக்காவில் பொண்ணு சுற்றிருக்காரு பாருங்க. அவருக்கு என்னங்க திராவிட மாடலை பற்றி கேட்பதற்கு தகுதி இருக்குது? ஒருத்தருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டு பேசினா, நம்ம கட்சியில் உள்ள பற்றி பேசுனா, ஒருத்தனுக்கு கிட்டத்தட்ட 365 நாளுமே கண்டென்ட்டு தான். வார்டு மெம்பர்லேருந்து, வட்டச் செயலர்லேருந்து, நகரச் செயலர்லேருந்து, ஒன்றிய செயலர்லேருந்து, மாவட்ட செயலர் வரைக்கும், அதுக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் எம்பி, முதலமைச்சர், கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி பேசணும்னா 365 நாள் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரே காம கோயிலாக சுற்றக்கூடியங்க நீங்கள் வந்து. அப்போ அதை எடுத்து யாராவது பேசுவாங்களா? யாராவது பேசுகிறாங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுனா இதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம், விஷால் அன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டார். வேறு எல்லா நடிகரும் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, வாயை பேசாமல் இருக்கிறாங்க. விஷால் மட்டும் நீங்கள் எப்படி பேசுவீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் அங்கே எடுத்து போடுன்னு சொல்கிறதுலாம் அற்பத்தனமான ஒரு அரசியல். இது வந்து இதை செந்தில்வேலு கச்சிதமாக ரொம்ப மட்டமான பேச்சு. இது வந்து விஷால் வந்து அவரை பற்றி பேசின வரலை. அவரை பற்றி பேச வரணும், எதுக்கு தம்ப்நெயிலில் ஃபோட்டோ வைக்கணும், எதுக்கு தலைப்பில் வைக்கணும்? அவரை பற்றி பேசினா அந்த தலைப்பை கடந்து போகிறது தாங்க அதை பற்றி பேசாமல் இருக்கிறது. நான் அவரை பற்றி பேச வரல உங்ககிட்ட, ஆனால் உங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இது எப்படி? நான் பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேசிட்டார் தமிழ் கேள்வி செந்தில். விஷால் வந்து அங்கே போனார், அந்த பெண்ணை பார்த்து பண்ணார். அப்புறம் நீங்கள் வந்து சென்னை கேள்வி கேட்டீங்க, நீங்கள் தென் மாவட்டத்தை கேள்வி கேட்கல. இதை சொல்லக்கூடிய செந்திலவர்கள் அப்போ மொத்தத்துக்கு நான் பேச மாட்டேன்னா அதை கடந்து போகிறது நியாயமானது. நான் இதை பற்றி என்னைக்காவது முடிஞ்ச பேர் சொல்லலாம். விஷாலை பற்றி அன்றைக்கி அவர் அமெரிக்கா பொண்ணு கூட சுற்றினாரே, அதை பற்றி நான் கேள்வி கேட்டேன்னா அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கடந்து போகிறது. இந்த சில்லறத்தனம்னா சல்லி வேலையை தான் செந்தில்வேல் வந்து அவன் யூடியூப்பராக இறங்கிட்டார். சொல்ல போனால் இந்த யூடியூப்பில் காம பிசாசை உட்காந்து பேசக்கூடிய இந்த பைல்வான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அந்த பெண்ணு கூட தொடர்பு உண்டு, அவருக்கு இந்த பழக்கமும் உண்டு இப்படின்னு பேசுவார். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த செக்ஸு கதை பேசக்கூடிய யூடியூப்பராக வந்து உட்கார்ந்துருக்கார் செந்தில்வர்கள். செந்தில்வேல் அண்ணனுக்கு ஒன்று தான், விஷாலுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசக்கூடியவங்க நைட்டு 10 மணிக்கு எடுத்து பேசுங்க, நல்ல வியூஸ்லாம் போகுமா? அதுக்கும் நல்ல வியூஸ்லாம் போகுமா? தெரிஞ்சது அதுவும் ஒரு தொழில் தானேங்க, தப்பு கிடையாதுல்ல. அந்த மிட்நைட் மசாலா எடுத்து பேசுங்க, நீ நல்லா பேசுகிறேன்னு நீ வந்து உனக்கு தம்பி குறைச்சி இட போடலை, குறைச்சி சொல்லலை. உனக்கு அந்த திறமை இருக்குது, அதற்கான வேலை உனக்கு இருக்குது. இப்போ முக்தார் மாமா எப்படி லேகி விற்று வந்தாரோ அதே மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி நைட்டு அந்தரங்க இரவு அப்படின்னு சொல்லி பேசு. விஷாலோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பசுக்கோட செந்தில்வர்கள் இதை எடுத்து பேசுங்க, தப்பு இல்லை. அது ஒரு தொழில் தானே. இப்போ அதுக்கு ஒரு மருத்துவ படிப்பு இருக்குது, அதை பற்றி பேச தவறு கிடையாது. அதற்கான முழு தகுதி செந்தில்வேல் உனக்கு இருக்குனால நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பேசுங்க. விஷால் அந்தரங்க வாழ்க்கை பேசுகிற செந்தில் இதையும் சேர்த்து பேசுங்க தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ சென்னையில் எண்ணூர் கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய குப்பன் ஒரு ஏரியாவில் விஷவாயு தாக்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஊடகங்களும் பெருசாக பேசும் பொருளாகவே இல்லை. இதில் பெரிய நல்லது என்னென்னா, இந்த கெட்டதுலேயே பெரிய நல்லது என்னென்னா, அங்கே யாருக்கும் எந்த மாதிரி உயிர் சேதமும் இல்லை. உடனே சுதாரித்து அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த அரசு வந்து இதில் கவனம் செலுத்த அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது மட்டும்தான் அந்த பிரச்சனை பற்றி பேசுகிறாங்களே தவிர அதுக்கு பிறகு கடந்து போயிடுவாங்க. இப்போ 4000 கோடி பேக்கேஜ் நாமத்தை போட்டாங்க. 2024 வரக்கூடிய வெள்ளத்துக்கு தான் திரும்பி 4000 கோடி பேக்கேஜ் எடுப்பாங்க தவிர அது வரைக்கும் இந்த தமிழ் கேள்வி செந்தில் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டார், கேள்வி எழுப்ப முடியாது. காரணம் என்ன? உனக்கு மிட்நைட் மசாலா கொடுத்தாச்சு திராவிட மாடலிருந்து, அதை பற்றி மட்டும்தான் பேசணும். 4000 கோடி பற்றி கேள்வி கேட்பதற்கு உன் வேலு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆள் சின்ன ஒரு போட்டார். அதான் செந்தில் வாயை மூடிட்டு இருக்காரு. பேச தலைப்புகள் இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகளை இந்த மீடியா கிட்ட கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே நம்மள மாதிரி நிறைய யூடியூபர் இருக்கிறாங்க. நீ யூடியூபர் தான். அப்போ இதெல்லாம் பேசினா தான் மக்களுக்கு தெரியும். அதை பேசலாம். அதை விட்டு விஷால் தனிப்பட்ட வாழ்க்கையை தேடுறது வந்து அற்ப வியூஸுக்கும் அற்பத்தனமான அவருடைய உங்களுடைய கேவலமான சிந்தனையை கட்டுது. அவ்வளோதான். நன்றி.